Hi everyone. So in the video la 12th standard chemistry first midterm 2024 எக்ஸாமுக்கான chemistry important questions என்ன செய்வோம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போர்ஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் 1, 2, 6, 7, 11 கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். தேர்ட் சாப்டர் வந்து ஒரு சில ஸ்கூலில் இருக்கும் இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த பிடிஎஃப் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன்ல, இந்த பிடிஎஃபில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், சிக்ஸ்த் லெசன், செவன்த் லெசன் அண்ட் 11th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. தேர்ட் லெசன் யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தனியாக ஒரு லிங்க், வீடியோ லிங்க் கீழே வைக்கிறேன். ஸோ அவங்க மட்டும் அந்த இதை என்ன செஞ்சுக்கலாம், போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஷின்ஸ் ஒரு சில லெசன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு மிட்டம்க்கே நம்ம ரொம்ப ரிஃபைன் பண்ணி என்ன செய்யக்கூடாதுன்னா படிக்கக்கூடாது. கொஞ்சம் ஓவராலாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி புக் பேக் ஆஸ் வெல் அஸ் புக் இன்சைட் வித் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த 11th லெசன் இருக்குது பார்த்தீங்களா, ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், அதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு இந்த நேமிங் ரியாக்ஷனை நீங்கள் என்ன செஞ்சிடணும், கண்டிப்பாக படிச்சிடணும். ஸோ நேமிங் ரியாக்ஷன் படிச்சுட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன், இந்த கன்வெர்ட்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸ் என்ன செய்யுங்க, படிங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஸோ இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சரியா. ஸோ ப்ராப்ளம்ஸ் இதில் கொடுக்கல, ப்ராப்ளம்ஸ் தனியாக நம்ம என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் மற்ற சப்ஜெக்ட்மான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கொடுக்குறேன். ஸோ மற்ற என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ.